இந்த மாபெரும் அரங்கு கூட்டத்தை ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது தமிழ் புலிகள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் அருமை தம்பி வினோத் அவர்களே, அவருக்கு துணையாக நலப்பணியாற்றி கொண்டிருக்கின்ற கோவை மாவட்டத்தை சார்ந்த மாநில மாவட்ட நகர பொறுப்பாளர்கள், எனக்கு முன்பாக கருத்துரையாற்றி சென்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள், எனக்கு பிறகு மாவீரன் சிவிடந்தாரி முருகேசன் அவர்களுடைய வீரவணக்க நாளில் ஒரு நீண்ட ஒரு கண்டன பேருரையாற்றுவதற்காக நம் மத்தியில் அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சி பேரறிவாளர் அவர்கள், கட்சியினுடைய தலைவர் வழக்குரைஞர் ஆகை திருவள்ளுவர், எனக்கு முன்பாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகள் மீதும் சமமான உரிமை உண்டு என்கிற அளவில் தன்னுரிமைக்காக போராடிய மாமனிதன் போராளி மாவீரன் சிவிடந்தாரி முருகேசன் அவர்களுடைய படத்தை திறந்து வைப்பதற்காக அந்த வாய்ப்பை கொடுத்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இளவேணி அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற தோழர்களுக்கும் எனது நன்றி நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, சிவிடந்தாரி முருகேசன் அவர்கள் அரசு பேருந்து தன்னுடைய போராட்டத்தை துவங்கியிருக்கிறார். அவர் சாதாரண குடிமகன் அல்ல, வெறுமனே அரசு பணியாளர் அல்ல, வெறுமனே பொதுமக்கள் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்ட தோழர் அல்ல. அவர் ஒரு இயக்கத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர் அல்லது மாவட்ட துணை பொறுப்பாளர் என்ற அளவில் தாழ்த்தப்பட்ட இயக்கத்தினுடைய போராளி. இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் அடக்குமுறையும் உணர்ந்த ஒரு போராளிதான். பேருந்தில் அமரக்கூடாது, எழுந்திருக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னபோது, உனக்கு இருக்கிற அதே உரிமை எனக்கும் இந்த பேருந்து அரசு பேருந்து இருக்கிறது. நீயும் 5 ரூபாய் டிக்கெட் பெற்றிருக்கிறாய், நான் 5 ரூபாய் டிக்கெட் பெற்றிருக்கிறேன். எனவே இருவருக்கும் சம உரிமை உண்டு என்று போராடியவன் தான் மாவீரன் சிவிடந்தாரி முருகேசன் அவர்கள். அப்படி அனைத்து மனிதருக்கும் சமமான உரிமை வேண்டும் என்று புரிந்து கொண்டு போராடி களத்திலே மாட்டான். அதனால்தான் இவன் இயக்கமாக இருக்கிறான், சாதியத்தை புரிந்து வைத்திருக்கிறான், சாதி ஒழிப்பிற்காக களமாடி கொண்டிருக்கிறான். இவனுடைய வேலையை முடக்க வேண்டும், இவனுடைய பணியை முடக்க வேண்டும். இவன் இயக்கமாக இருக்கிறான், சாதாரண மனிதனாக இல்லை என்பதை உணர்ந்தவர்கள் தான் அவனை இதோடு முடக்க வேண்டும், வளரவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தங்களை இழந்தாலும் கூட இந்த சாதியை நிலைநாட்ட வேண்டும் என்று அவர்கள் துடித்திருக்கிறார்கள். பேருந்திலிருந்து இறக்கிவிடுவதும் விடப்பட்ட சம்பந்தமாக அவர் வழக்கு தொடர்ந்திருந்தால், ஒருவேளை அந்த வழக்கு சிவிடந்தாரி முருகேசனுக்கு சாதகமாக முடிந்திருந்தால் கூட கொலை குற்றம் என்ற அளவுக்கு தண்டனை கிடைத்திருக்காது. அவர் பிணையில் வந்திருக்க முடியும், வாயிலா பெற்றிருக்க முடியும், பணத்தை செலவு செய்து அந்த வழக்கை நீர்த்து போக செய்திருக்க முடியும். ஆனால் 7 ஆண்டுகள் கொலை குற்றத்தில் சிறைக்கு சென்றால் பரவாயில்லை,
செகுடந்தாய் முருகேசனை கொலை செய்தே ஆக வேண்டும் என்று துடித்தவர்கள் தான், சாதியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடித்தவர்கள் தான் செகுடந்தாய் முருகேசனை கொலை செய்துவிட்டு சிறைக்கு சென்றிருக்கிறார். இது செகுடந்தாய் முருகேசனை குறிவைத்து தாக்கியதல்ல, சாதி ஒழிப்புக்காக களமாடுகிற தோழர்கள் அனைவரையும் குறிவைத்து தாக்குகிற ஒரு தாக்குதல். இது பேருந்து பிரச்சனைக்காக மட்டும் இந்த கொலை நடக்கவில்லை. சாதியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக இந்த கொலையை அரங்கேற்றிருக்கிறார்கள். அப்படித்தான் தமிழ் புலிகள் கட்சி அதை பார்க்கிறது. அப்படித்தான் இருக்கிற இளைஞர்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம் RSS, சங்க பரிவார், விஸ்வ இந்து பரிஷத், இப்படி பிஜேபியினுடைய பரிவாரங்கள் என்று சொல்லக்கூடிய இந்துத்துவ அமைப்புகளில் எடுபடியாக செயல்படுகிற நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு பெரிய அபாயகரமான திட்டத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த இரண்டு திட்டம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் சிறுபான்மை சமூகத்தையும் ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கின்ற மிகப்பெரிய திட்டம். அந்த இரண்டு திட்டங்கள் என்னவென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக மேற்கு தளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒடுக்கப்பட்ட, அடக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும், மிகுந்த கவனத்தோடு களவாட வேண்டும், எச்சரிக்கையோடு களப்பணியாற்ற வேண்டும். RSS மூலமாக, இந்துத்துவத்தின் மூலமாக, பார்ப்பனிய சித்தாந்தத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு வரப்போகிற மிகப்பெரிய அச்சுறுத்தலை உணர்ந்து களப்பணியாற்ற வேண்டும். இங்கே நிறைய தோழர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்தார்கள். ஆனால் நிகழ்கால நடைமுறை சிக்கலை பற்றி யாரும் பதிவு செய்ய முடியவில்லை. தெரியவில்லையா அல்லது தெரிந்து கொள்ளவில்லையா என்று எனக்கு தெரியும். மிகப்பெரிய பேராபத்து நமக்கு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்து தான் புதிய கல்வி கொள்கை என்கிற திட்டம். இன்னொரு திட்டம் பொது சிவில் திட்டம். இந்த இரண்டு திட்டத்தை நரேந்திர மோடி அரசாங்கம் இன்றைக்கு இந்த சமூகத்தின் மீது நச்சு குண்டுகளை போல் வீசுகிறது. பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவான திருமண சட்டமாக இருக்கலாம், அனைவருக்கும் பொதுவான வழிபாட்டு சட்டமாக இருக்கலாம், அனைவருக்கும் பொதுவான பிணங்களை அடக்கம் செய்யக்கூடிய சட்டமாக இருக்கலாம், அனைவருக்கும் பொதுவான வழிபாட்டு தளங்களை உருவாக்கக்கூடிய சட்டமாக இருக்கலாம். இப்படி இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது RSS, இந்து முன்னணி, சங்க பரிவார், விஸ்வ இந்து பரிஷத் போன்ற இந்துத்துவ பாசிச அமைப்புகளின் கைகூலியாக செயல்படுகிற நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த பொது சிவில் சட்டத்தின் மூலமாக சிறுபான்மை பெருமக்களையும் தலித் மக்களையும் சுதந்திரமாக செயல்பட முடியாமல், சுதந்திரமாக பேச்சுரிமையை இந்த நாட்டில் செயல்படுத்த முடியாமல், தங்களுக்காக உருவாக்கப்பட்ட பண்பாட்டு தளங்களை செயல்படுத்த முடியாமல் முடக்குவதுதான் இந்த பொது சிவில் சட்டத்தினுடைய நோக்கம். குறிப்பாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிற செய்தி புதிய கல்வி கொள்கை திட்டம். இந்த புதிய கல்வி கொள்கை திட்டம் தான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட இளைஞர்களை, ஒடுக்கப்பட்ட இளைஞர்களை மிகவும் கொடூரமாக தாக்க போக RSS என்ற ஆயுதம். இதன் பின்னணியில் RSS இருக்கிறது, இந்து முன்னணி இருக்கிறது, பஜரங்கள் இருக்கிறது, விஸ்வ இந்து பரிஷத் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சொல்ல போனால் 1947க்கு பிறகு காங்கிரஸ்
கட்சியினுடைய முதலமைச்சராக, தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த மூதாவியார் என்று போற்றப்படுகிற ஒரு பார்ப்பனிய சித்தாந்தவாதி, ஒரு அடிப்படை தத்துவவாதி ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம் என்ற அந்த திட்டத்தை மறு வடிவத்தில் இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டமாக கொண்டு வந்திருக்கிறார். இது புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய சாராம்சம் என்ன? புதிய கல்விக் கொள்கை திட்டத்தினுடைய சாராம்சம், ஒரு தகப்பன் என்ன வேலை செய்கிறானோ அதே வேலையை மகனும் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த கொள்கை திட்டத்தினுடைய வரைவுடைய சுருக்கம். 8ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக படிக்கவில்லை என்று சொன்னால் அப்படி படிக்காத மாணவர்களை தனியாக பிரித்து பட்டப்படிப்பு படிப்பதற்கு லாயக்கல்ல மாணவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தொழிற்கல்வி முறை என்கிற பாடத்திட்டத்தை கொடுத்து பகுதி நேரம் படித்துக் கொண்டு விகுதி நேரத்தில் தன்னுடைய தகப்பனார் பணியை செய்து கொள்ளலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு பணியை செய்து கொள்ளலாம். அவன் வாழ்நாள் முழுவதும் அதிகாரியாக முடியாது, மாவட்ட ஆட்சியராக முடியாது, வழக்குரைஞராக முடியாது, மருத்துவராக முடியாது. அவன் குறிப்பாக வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, மண்வெட்டி பிடித்து விவசாயம் செய்யலாம். இப்படி உடல் உழைப்பு தொழிலை மட்டும்தான் அவன் செய்ய முடியும். இங்கு இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண குடியிலிருந்து ஒரு மாதம் தூய்மை பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தலித் சமூகத்திலிருந்து ஒரு மாதம் விசைத்தனை நெய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து செல்லுகிற ஒரு மாணவன், இப்படி இந்த மாணவர்கள் எல்லாம் பள்ளியில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கிற போது மிகப்பெரிய கார்பரேட் முதலாளிகளுடைய குழந்தைகள் 24 மணி நேரமும் கணினி மூலமாக உலகத்தையே சுற்றி வருகிற அந்த குழந்தைகள் மிகப்பெரிய அதிநவீன வசதிகள் படைத்த ஆடம்பரமிக்க பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்களோடு இவர்களை ஒப்பீடு செய்து அவர்களுக்கு நிகராக இந்த தூய்மை தொழிலாளியின் மகன் படிக்க முடியவில்லை, விவசாயி மகன் படிக்க முடியவில்லை, விசைத்தறி தொழிலாளருடைய மகன் படிக்க முடியவில்லை, சாதாரண ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டு குடும்பத்திலிருந்து வருகிற குழந்தைகள் படிக்க முடியவில்லை. ஆகவே அவர்களை தொழிற்கல்விக்கு மாற்றுகிறோம், அவர்கள் தகப்பனார் செய்கிற தொழிலுக்கு உதவியாக அவர்களை அனுப்புகிறோம் என்று இவர்கள் அந்த கல்விக் கொள்கை திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்படுவது யார்? முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்டு கிடக்கிற, உடைக்கப்பட்டு கிடக்கிற நம்முடைய சமூகம் தான். இது RSS கொள்கை, பாசிசவாதிகளுடைய கொள்கை. இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை இப்படித்தான் ஒடுக்க முடியும் என்று திட்டம் வைத்திருக்கிறார். படிக்கவே விடக்கூடாது, 8ஆம் வகுப்பை இவர்கள் தாண்டக்கூடாது, 8ஆம் வகுப்புக்கு பிறகு இவர்கள் கலைகளுக்கு செல்ல வேண்டும், நாட்டில் செல்ல வேண்டும், கையால் வளர்ந்து செல்ல வேண்டும், அதிகார மையத்திற்கு வரக்கூடாது. இதுதான் சுருக்கமான புதிய கல்விக் கொள்கையினுடைய திட்டம். எதிர்க்கிற தோழர்கள் இதைத்தான் பிரச்சார ரீதியாக கொண்டு செல்ல வேண்டும். ஆரம்ப படுகொலை ஒரு பக்கம் இருக்கிறது, சாதிய படுகொலை ஒரு பக்கம் இருக்கிறது, தீண்டாமை வன்கொடுமை ஒரு பக்கம் இருக்கிறது, மத பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து அரசு அதிகாரத்தோடு, அரசு பாசிச வெறியோடு தன்னுடைய அதிகாரம் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற போது இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவனை படிக்க விடாமல் வீட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று மோடி தலைமையிலான அரசு மிக தீவிரமாக ஆராய்ச்சி செய்து வருகிறது. இன்னொரு மிகப்பெரிய அணி வைத்திருக்கிறார்கள். நகரங்களிலே மிகப்பெரிய பள்ளிக்கூடங்களை, தனியார் பள்ளிக்கூடங்களை திறக்கிறார்கள். கிராமப்புறங்களிலே மிகவும் குறைவாக படித்துக் கொண்டிருக்கிற பள்ளிக்கூடங்களில் இருக்கிற மாணவர்களை எல்லாம் அழைத்து வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு அங்கிருக்கிற கிராமத்தில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்தை மூட வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரும்
ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தோரும் தன்னுடைய பிள்ளைகளை இலவசமாக படிக்க அனுப்புற ஒரே ஆயுதம் அரசு பள்ளிகள் தான். கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட பள்ளிகளை தமிழ்நாட்டில் மட்டும் மூடுவதற்கு அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி என்று அனைத்து கிராம பள்ளிகளிலும் மூட போகிறார்கள். 5 கிலோமீட்டர் என்ற அளவில் 3 கிலோமீட்டர் என்ற அளவில் தங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கிற கட்டாய நிலை ஏற்பட போகிறது. இதைத்தான் பிஜேபி அரசாங்கம் செயல்படுத்த போகிறது. இங்கு இருக்கிற இளைஞர்கள் இதைத்தான் செய்தியாக மக்களுக்கு செல்ல வேண்டும். RSS இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு இதைத்தான் செய்தியாக சொல்ல வேண்டும். அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவன் அந்த இளைஞருக்கு நிச்சயமாக சொல்லுவான். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் இருக்கக்கூடிய மோசடியான சட்டங்களை அவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். தமிழ் மொழிதான் இது மக்களுக்கு சொல்ல வேண்டும். எப்படி இயக்கமாக போகிறது? எதற்காக நீங்கள் கட்சிக்கு வர வேண்டும்? எதற்காக இந்துத்துவத்தை புறக்கணிக்க வேண்டும்? எதற்காக RSS திருப்பி தாக்க வேண்டும்? எதற்காக இந்து முறையை புறக்கணிக்க வேண்டும்? எதற்காக தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் தனக்கென்று ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும்? எதற்காக நீங்கள் தனக்கென்று ஒரு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படி பாசிச வெளிவிடுத்த அரசாங்கம் இப்படி இந்த மக்கள் மீது மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை முன்னெடுத்த போது எதிர்த்து நின்று போராட வேண்டும். இன்றைக்கும் இந்த 2 சட்டத்திற்கு எதிர்த்து இந்திய அளவில் தமிழ் புலிகள் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் மூர்க்கத்தனமாக எதிர்த்து வருகிறது. ஆனால் அதனுடைய தாக்கம் கோவை மாவட்டம் உட்பட மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் எனக்கு குறைவாக தான் தெரிகிறது. இங்கு இருக்கிற தோழர்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை பிரச்சார ரீதியாக வீதியாக கொண்டு செல்ல வேண்டும். நம்ம கட்சியின் தலைவர் திருவள்ளுவர் அவர்கள் தாராபுரத்தில் தேர்தல் என்கிற பெயரில் மிகப்பெரிய போராட்டத்தை நாம் முன்னெடுத்தோம். தாழ்த்தப்பட்ட பகுதிகளெல்லாம் சென்று நம்முடைய எழுச்சியை கண்டு அங்கு இருக்கிற மக்கள் கொத்து கொத்தாக தமிழ் புலிகள் கட்சியை அங்கீகரித்திருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள், வாழ்த்தி இருக்கிறார்கள். ஆனால் தேர்தலுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதிக்கும் RSS கும்பல் சென்று அங்கு இருக்கிற இளைஞர்களை மிரட்டி அல்லது பணம் கொடுத்து தங்களுடைய கிளையாகவும் தங்களுடைய அமைப்பின் அல்லது இயக்கத்தின் அலுவலமாக பயன்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இங்க இருக்கிற தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் RSS எவ்வளவு பெரிய அபாயகரமான இயக்கம், இந்து முன்னணி எவ்வளவு பெரிய அபாயகரமான இயக்கம், பிஜேபி அரசாங்கம் எவ்வளவு பாசிச வெளிவிடுத்த அரசாங்கம் என்பதை நீங்கள் பிரச்சாரம் செய்யாமல் மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லாமல் விட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட பகுதியை RSS ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ் புலிகள் இயக்கம், தமிழ் புலிகள் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் தாழ்த்தப்பட்ட சேரில் இருக்கக்கூடிய RSS கொடியை பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. நாகை திருவள்ளுவர் அவர்களுடைய சூறாவளி பேச்சால் இன்றைக்கு RSS இந்து முன்னணியும் சங்க பரிவார விஸ்வ இந்து பரிஷத்து உள்ளிட்ட இயக்கங்கள் அஞ்சி நடுங்குகின்றன. தமிழ் புலிகள் கட்சி என்றால் தமிழ்நாடு முழுவதும் பொது மேடைகளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அப்படித்தான் இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சி மட்டும்தான் கோவை மாவட்டத்தில் இந்துத்துவத்தை பார்ப்பனியத்தை வெட்ட வெளிச்சமாக தோலெடுத்து காட்டுகிறார்கள் என்று பயந்துதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய RSS வாரிகளும் சாதி ஊழியர்களும் காவல்துறைக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல் கொடுத்து தமிழ் புலிகள் இயக்கத்திற்கு பொது மேடையில் பேசுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று கடந்த 2 ஆண்டு காலமாக நமக்கு பொது வீதிகளிலே பேசுவதற்கு மறுத்து வருகிறார். இந்துத்துவத்தை பற்றி ஆழமாக பேசுகிற கட்சி, எடுத்த கொள்கையில் நேர்மையாக இன்று வரைக்கும் விட்டுக் கொண்டிருக்கிற கட்சி, எந்த நிலையிலும் சமரசமில்லாமல் போகிற கட்சி, எடுத்த வேலையை கடைசி வரைக்கும் நிலையாக நின்று தீர்வு காண்கிற கட்சி என்கிற உணர்ந்த காரணத்தால் கோவை மாவட்ட காவல்துறை நமக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்பை மறுக்கிறது. IS உறவு பிரிவு நண்பர்கள் தான் உள்ளே வந்து அமர்ந்ததாக சொன்னார். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு உள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு மேலே போடுவதற்கு
காமராஜபுரத்தில் இடம் வாங்கி கொடுக்க முடியாத நீங்கள் எங்கள் அரங்கில் எதற்காக வந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐஎஸ்ஸும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மாமனை போல, மச்சானை போல, பங்காளியை போல பழகுவது தென் மாவட்டங்களில் இருக்க முடியாது. தோழர்கள் புரிந்து கொண்டு சரியாக காவல்துறையும் உளவுத்துறை, மக்கள், கட்சி தலைவர்கள், மாற்று இயக்கங்கள் யார் யார் என்பதை அளவீடு செய்து மிகச்சரியாக நாம் களமாடினால்தான் நமக்கான அங்கீகாரம், நமக்கான அதிகாரம், நமக்கான பேச்சுரிமை, எழுத்துரிமை, படிப்புரிமை அனைத்தையும் பெற வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தனியார் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வழக்குரைஞர் கல்லூரி, நாகாலன் என்று சொல்லக்கூடிய கல்லூரியை தனியார் துறைக்கு மாற்றுவதற்கு மோடி அரசாங்கம் பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரே காரணத்தினால் அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியில் 60% தலித் மாணவர்கள் படிக்க முடிகிறது. தலித் மாணவர்கள் பட்டம் பெறுகிறார், வழக்கறிஞர்களாக நீதிமன்றத்துக்கு செல்லுகிறார். இந்த சட்டக்கல்லூரி தனியாருக்கு சென்றுவிட்டால் எப்படி பொறியியல் கல்லூரி முறை திறந்தாலோ, எப்படி மதிப்பிழந்து போய்விட்டாலோ, எப்படி பணத்திற்காக இந்த சட்டத்தை நிறைவேற்றுகிறார்களோ, அதே போன்று சட்டக்கல்லூரியும் தனியார் கைகளுக்கு சென்று 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் என்று பேரம் பேசுகிற அளவிற்கு இந்த சட்டக்கல்லூரியை மாற்றி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். தனியார் முதலாளிகள், சாதி வெறிபிடித்தவர்கள் சட்டக்கல்லூரியை கட்டி வைத்துக் கொண்டு அனுமதிக்காக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புலிகள் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும், ஒரு போக்குவாதிகளும், பெரியாரிவாதிகளும் அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை ஒருபோதும் தனியாருக்கு வரக்கூடாது என்ற முனைப்போடு நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம். ஆகவே தொடர்களை நேரத்தின் அறிவு கருதி இப்போது சொல்லப்பட்ட 3 மிகப்பெரிய ஆபத்தான சட்டங்களை, திட்டங்களை எதிர்த்து பொது சிவில் சட்டம், புதிய கொள்கை திட்டம், சட்டக்கல்லூரி தனியாருக்கு வாக்கு போகிற திட்டம், இதை 3ஐயும் மையமாக வைத்து எதிர்காலத்தில் RSS எதிராக, இந்து முன்னணிக்கு எதிராக, இந்து மக்கள் கட்சிக்கு எதிராக, பார்ப்பனி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக தொடர்ந்து தமிழ் புலிகள் கட்சி போராடுவோம். அதில் முன்னணி வரிசையில் நீங்கள் நின்று போராடுங்கள் என்ற நம்பிக்கையில் வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கு நன்றி கூறி மாநிலம் செவிடத்தால் முருகேசன் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தமிழ் புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் வேலுவேலன் அவர்களை உரையாற்றுமாறு அழைக்கிறேன். மறுபடியும் இதே அம்பனை நானே